மண்வெட்டி எடுத்து விவசாய பூமியில வேலை செய்யக்கூடியவர், டிராக்டர் ஓட்டக்கூடியவர், விவசாயத்திலே களப்பெடுக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரதிநிதியாக, உட்கல்வி பிரதிநிதியாக தமிழகத்தினுடைய எதிர்கால முதலமைச்சராக வருவதற்கான இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ அதை போல புரட்சித் தலைவி அம்மா இருந்தார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மாவாக நம்மை காக்கும் தரமாக விளங்கி கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார். மனதில் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அது மக்களுக்கு ஒரு சோதனையான காலமாகத்தான் இருக்கும். மனதார நீங்கள் யோசித்து பாருங்க. அம்மா 2011 சேர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல நிற்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, மீண்டும் நாங்க வெற்றி பெற்றால் தமிழகம் மிகை மாநிலமாக மாற்றப்படும், ஒவ்வொரு வீட்டுக்கும் 100 யூனிட் மின்சாரம் விலை இல்லாமல் வழங்கப்படும் என்று அம்மா சொன்னார்கள். அம்மா சொன்னபடி 2 ஆண்டுகளிலே மிகை மாநிலமாக தமிழகத்தை மாற்றி மின்சார கட்டணம் 100 யூனிட் ஃப்ரீயா வழங்கினது அம்மா. மறந்துடக்கூடாது, ஃப்ரீயா வழங்கினது அம்மா. ஆனா இன்னைக்கு மின்சார கட்டணம் கரண்ட தொட்டாத்தான் சாக்கடிக்கும் என்பார்கள். கரண்டுகளை பார்த்தாலே சாக்கடிக்கிற ஒரு கொடுமையான சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அம்மா ஆட்சியில 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. அம்மாவுடைய ஆட்சியில முதன் முறையாக இந்தியாவிலேயே 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் வழங்கப்பட்டது. இங்க ஒரு அம்மா என்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க, இப்ப போடுற அரிசி சாப்பிடவே முடியல, இந்த அரிசி என்ன பண்றது, மக்களுக்கு பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்குது, மீண்டும் நல்ல அரிசி வேணும்னு கேட்டாங்க. நிச்சயமாக இங்க இருக்கிற அனைத்து தாய்மார்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், அனைத்து குடும்பஸ்தர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், மீண்டும் அம்மா ஆட்சி வந்தவுடன் முதல் மாதமே அனைவருக்கும் நல்லா உபயோகப்படுத்தத்தக்க அளவுக்கு அருமையான அரிசி வழங்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அரவப்புறத்திலே வறுமையை ஒழிப்பதற்கு காரணமாக இருந்தவர் அண்ணன் எடப்பாடியார் அம்மா. ஆனா இன்றைக்கு ஆடு வழங்க திட்டம் இருக்கா? ஆடு வழங்க திட்டம் இருக்காமா? கறவை பசு வழங்குற திட்டம் இருக்கா? பள்ளி குழந்தைகளுக்கு 40,000 ரூபாய் பொறுமான லேப்டாப் இலவசமா அம்மா வழங்கினாங்க. எடப்பாடியாரும் தொடர்ந்து வழங்கினாங்க. 4.5 வருஷமா லேப்டாப் வழங்கல. இப்ப தேர்தல் வரப்போகுது என்ற உடனே திமுக காரர் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த வருஷம் லேப்டாப் வழங்குகிறார். இந்த வருஷம் அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு, யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும் லேப்டாப் வழங்குறாங்க. இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். யாருடைய ஆட்சி அமைதியான ஆட்சி? யாருடைய ஆட்சி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஆட்சி? யாருடைய ஆட்சியில தமிழ்நாடு வறுமை இல்லாமல் இருந்தது? யாருடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் விவசாய தொழிலாளர்கள், அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்தார் என்று சொன்னார், அது அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி. எடப்பாடியாருடைய ஆட்சியில் தான் எல்லா மக்களும் ஒற்றுமையா சந்தோஷமா இருந்தார்கள். அம்மா ஆட்சியிலே தான் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போதுதான் தாலிக்கு 1 பவுன் தங்கம் கொடுக்கப்பட்டது. தாலிக்கு 1 பவுன் தங்கம் கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார். இந்தியாவில் உலகத்துல எந்த நாட்டிலும் எந்த மாநிலத்திலும் திருமணம் நடக்கிற பெண்களுக்கு தாலிக்கு 1 பவுன் தங்கம் கொடுக்கப்பட்டது இல்லை. ஆனால் அம்மா ஆட்சியிலே தமிழ்நாடு முழுவதும் கொரோனா காலம் வரையில தாலிக்கு 1 பவுன் தங்கம் வழங்கப்பட்டது. இன்னும் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனா என்கிற கொடிய நோய் வந்த போது ஜலத்தூருக்கு மட்டுமல்ல இந்த தொகுதி முழுவதும் இருக்கிற மக்களை ஓடோடி வந்து எங்கள் உயிரை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் வீடு வீடாக வந்து உங்களை பார்த்தோம். உங்களுக்கு எங்களால் முடிந்த உதவியை கொரோனா காலத்துல செய்தோம், இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ எங்களால் முடிந்த அளவுக்கு செய்தோம் என்பதை இங்க நிம்மதியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பொள்ளாச்சி நகரத்தினுடைய மைய பகுதியில முதல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் இருந்த இடத்துல 5 மாடியில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறோம். யாருடைய ஆட்சியில கட்டப்பட்டது சொல்லுங்கம்மா? அம்மாவுடைய ஆட்சியில. பக்கத்திலேயே 3 மாடியில குழந்தைகளுக்கு பிரசவ வார்டு, 100 குழந்தைகள் பிரசவித்தாலும் தங்க வைப்பதற்கு இட வசதியோட, படுக்கை வசதியோட தனியா 3 மாடியில பிரசவ மருத்துவமனை கட்டிக்கிறோமா இல்லையா? சிக்கலான பிரசவம், தாய்க்கு குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்துனா தேவையான வைத்திய சிகிச்சை கொடுத்து குழந்தையுடைய உயிரையும் காப்பாற்றுவதற்கு, தாயினுடைய உயிரையும் காப்பாற்றுவதற்கு 100 படுக்கை வசதியோட மிகப்பெரிய பிரசவ மருத்துவமனை. நான் எம்எல்ஏ ஆன பிறகு எடப்பாடியார் இடத்துல போய் கேட்டேன், கொரோனா காலமா இருக்கப்பா, பண்டு இல்லையே, வருமானம் இல்லையே, எப்படி தரதுன்னு கேட்டார். நான் சொன்னேன்னா, பொள்ளாச்சி மக்கள் ஏழை எளிய மக்கள், விவசாய தொழிலாளர்கள், எனவே அந்த குழந்தைகள் படிப்பதற்கு ஒரு காலேஜ் கண்டிப்பாக தர வேண்டும் என்று கேட்டு பொள்ளாச்சிக்கு நான் ஒரு காலேஜ் கொடுக்கிறேன்
அப்படின்னு 8 லட்சம் ரூபாய் 8 கோடி ரூபாய் பணம் கொடுத்து காலேஜ் கட்டுறதுக்கு 4 ஏக்கர் இடம் கொடுத்து காலேஜ் கட்டி கொடுத்தாரா இல்லையா? 60 வருஷமா யாராவது கட்டி கொடுத்தாங்களா? ஒரு சாதாரண விவசாயி முதலமைச்சர் இருந்தனாலதான் காலேஜ் கட்டப்பட்டது. இன்னைக்கு உங்க வீட்டு குழந்தைகள் போய் அங்க படிக்கிறாங்க. மோடி மேலத்துக்கு அம்மா போய் அதுக்கு எவ்வளவு தூரம்? 1.5 கிலோமீட்டர். எல்லா ஊருக்கு குறிச்சி குடியமுத்தூர் வரைக்கும் அம்பலாமலை தண்ணி எந்த ஊர் வழியா போகுது? மோடிமலை வழியா தான் மனசாட்சி இப்படி சொல்லுங்க. இந்த மோடிமலையின் கிராமத்துல நான் எம்எல்ஏ ஆக வரைக்கும் எவ்வளவு தண்ணி பிரச்சனை யோசிச்சு பாத்தீங்களா? மறந்துட்டீங்க நினைக்கிறேன். தலைமலையில நீங்க இருக்கிறீங்க, அம்பலாமலை ஆத்தோர நீங்க இருக்கிறீங்க. இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர். ஆனா தண்ணிக்கு போய் கம்யூனிட்டி பிரசிடண்ட் கிட்ட சொல்லி கேட்டு அதை அடைச்சு திறந்து விடுங்கன்னு என்னை கேட்க சொல்லி நம்ம கல்விவேலி ஈஸ்வரன் வந்து என்கிட்ட சொன்ன அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா 2016 நான் எம்எல்ஏ வந்த உடனே இந்த மோடிபாளையம் மற்றும் பக்கத்தூர் குளத்தூர் இந்த 2 கிராமத்துக்கும் மெயின் லைன்லயே தண்ணி கனெக்ஷன் கொடுத்தது எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி. நான் தானே திறந்து வச்சேன். இன்னைக்கு நீங்க நிம்மதியா தண்ணி குடிக்கிறீங்கன்னா அது காரணம் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார். நிச்சயமா நான் சொல்றேன், சொன்னா நாங்க செய்வோம். உங்களுக்கு தெரியும், எடப்பாடியாருடைய தொண்டர்கள், அம்மாவுடைய தொண்டர்கள் சொன்னா செய்வோம். நிச்சயமா மீண்டும் இந்த 3 அமாவாசை எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடன் உங்கள் அத்தனை பேருக்கு 100 நாள் வேலை 150 நாள் வேலையாக உயர்த்தப்படும். 100 நாள் வேலை 150 நாள் வேலையாக உயர்த்தப்படும். செய்யுமா மாட்டோமா? சம்பளத்தையும் வெட்டி கொடுப்போம். இங்க மதுரை கோயில் சுற்றி குடியிருக்கிற மக்களுக்கு மழை பெய்யற காலத்துல வெள்ளம் வந்து போதும்னு சொல்றீங்க, போதும் இல்லையா? கவலையப்படாதீங்க. 3 அமாவாசை மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் உங்க வீட்டுக்கு தேவையான குடியிருப்புக்கு தேவையான எல்லா பாதுகாப்பு பண்ணிட்டு இருப்போம். இங்க மோடிமலையத்துல கைகால் உடைஞ்சவங்களுக்கு இயற்கை முறையில வைத்தியம் செய்யறாங்க. காளீஸ்வரி வைத்தியசாலை இயற்கை முறையில வைத்தியம் செய்யறாங்க. பல ஊர்ல இருந்து வைத்தியம் செய்யறாங்க. இங்க வந்து வைத்தியம் வாங்கிட்டு போறாங்க. அந்த மக்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடிய அந்த வைத்தியத்துக்கு இயற்கை வைத்திய முத்திரை நிச்சயமாக எதிர்காலத்தில் பாதுகாப்பாக பெற்றுத்தரப்படும் என்று சொல்லி, அதே போல இந்த ஊர் வந்து நம்ம கோபாலன வெள்ளம், கருப்பட்டி, பவனி தொழிலை பாதுகாப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து தருவோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இன்னும் 3 அமாவாசை நல்ல எதிர்காலம் கிடைக்கும், நல்ல திட்டங்கள் வரும், எல்லோருக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி, எப்பெல்லாம் எம்ஜிஆர் ஆட்சி வந்தா, அம்மா ஆட்சி வந்தா, எடப்பாடியார் ஆட்சி வந்தா நீங்க சுபிட்சமா இருப்பீங்க. எப்பெல்லாம் திமுக ஆட்சி வந்தா மக்கள் கஷ்டப்படுவீங்க. நெசவாள மக்களுக்காக இலவச வேட்டிசாலை திட்டம் நெசவாளர் தான் நெய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த வேட்டிசாலை எல்லாம் நெசவாளர்கள் நெய்யணும். வட இந்தியாவில் போய் குஜராத்ல போய் விலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நெசவாளர்களுடைய வேலை வாய்ப்பை பெருக்குவதற்காக கொண்டு வந்த இலவச வேட்டிசாலை திட்டம் இன்னைக்கு மோசடி திட்டமாகி போயிருக்கிறது. நெசவாளர் துறை என்று ஒரு மந்திரி இருக்கிறார். யாரு? மகாத்மா காந்தியுடைய பேரன் காந்தி. இந்த காந்தி போயிட்டு வர காரு, இந்த கார் என்ன சொல்லும் போதெல்லாம் நெசவாளர்களுக்கான வேட்டிசாலைகளை குஜராத்ல போய் விலைக்கு வாங்கி கொடுக்கிற அந்த மந்திரி காந்தி ஓட்டுற கார் என்ன சொல்லும் போதெல்லாம் 6 கோடி ரூபாய். 6 கோடி. நெசவாளர் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? 6 கோடிக்கு கார் வாங்கி ஓட்டுறாங்க நெசவாளருடைய நல மந்திரி. நெசவாளர் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? நான் செங்கத்துறையிலிருந்து கேட்கிறேன், இந்த 4 வருஷமா உங்க வாழ்க்கை எவ்வளவு சிரமப்படுறீங்கன்னு எண்ணி பாருங்க. அதே போல நம்முடைய தொகுதிக்கு எந்த வளர்ச்சி பணி வேணும்னாலும் அதை பெற்றுக் கொடுப்பதற்கு நம்முடைய மாவட்டத்துல ஒரு அருமையான மந்திரி இருக்கார். யாரு சொல்லுங்க? எஸ்பி என்ன திட்டம் வேணாலும், எவ்வளவு கோடி பணம் வேணாலும் எங்களோட சேர்ந்து நம்முடைய ஐயா எடப்பாடியார் இடத்துல போராடி அந்த நிதியை பெற்றுக் கொடுக்கிற நல்ல உள்ள யாருடையது அதெல்லாம் புரிந்து கொண்டு
நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து மீண்டும் அம்மா ஆட்சி அமைவதற்கு ருசி கடுமையாக உழைக்கும், எல்லாரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டு 3 அமாவாசை மீண்டும் நல்லாட்சி தமிழகத்திலே வளரும். நன்றி, வணக்கம்.